நான் ரீசெண்டாக அந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்க்குறப்ப அதில் ஒரு ஜோஷியர் வந்து செவ்வாய் தோஷம் நாகதோஷம் அப்படின்றதே கிடையாது, ஜோஷியருங்கெல்லாம் வந்து தெரியாமல் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் உண்மையா? அவர் சாஸ்திரத்துலேயே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு, எந்த புக்லேயுமே இல்லைன்னு. ஸோ அதெல்லாம் உண்மையா? ஜோசியர் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கு. ஓகே, அதாவது ஆதியில் இருந்துதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம முழுசாக தெரியுமா அப்படின்னா, நம்ம முழுமையாக எல்லாத்தையும் படிச்சுட்டோமானாக்கா நான் முழுசாக படிக்கல. பராசர் ஒருத்தர் படிச்சிருக்கேன், காளிதாசர் ஒருத்தர் படிச்சிருக்கேன், வராகி மெய்யை படிச்சிருக்கேன், புலிப்பாணி சித்தர் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி பல ஜோசியர்களுடைய புக்கை நம்ம படிச்சிருக்கோம். இதிலெல்லாம் இருக்கான்னா அதிலெல்லாம் இருக்குது. அது இடைக்காலத்தில் வந்ததா இல்லை ஆதி காலத்தில் வந்ததா அப்படின்னு நமக்கு அது உங்களோட காலத்தெல்லாம் நம்மளால் சொல்ல தெரியாது. பராசரர் அப்படிங்கிறவர் புராண காலத்து புருஷன். அவர் அந்த காலத்தில் இருந்தக்கூடிய மனுஷர், அந்த காலத்தில் இருந்தால் மகான். அவங்களாம் சொல்லியிருக்காங்கன்னா இருக்கும்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். ஒருவேளை இல்லாமல் இருந்தால், அந்த மாதிரி ஒன்று இல்லாமல் இருந்தால் அதுக்கு வேற ஏதாவது பேர் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் வந்து திருமண தோஷம், திருமண வாழ்க்கையில் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதா இருந்திருக்கும். பிற்காலத்தில் அதுக்கு வந்து பேர் வச்சிருக்கலாம், செவ்வாய் தோஷம் நாகதோஷம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்கலாம். இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அமைப்பு, அது பேர் அமைப்புக்கு வந்து ஒரு பேர் வைக்கலாம். உதாரணத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்குது, கேது இருக்குது, 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, கேது இருக்குது, அல்லது செவ்வாய் இருக்குது. பாவகிரகங்களில் ஒன்று, 5 விதமான பாவகிரகங்கள், செவ்வாய், ராகு, கேது, சனி, சூரியன், இந்த 5 கிரகங்கள் பாவகிரகங்கள். ராசிக்கோ லக்னத்துக்கோ அல்லது திருமண கிரகமான சுக்கிரனுக்கோ 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானமோ அல்லது 4ஆம் இடங்கிற சுகஸ்தானமோ அல்லது 7ஆம் இடங்கிற திருமணஸ்தானமோ 8ஆம் இடங்கிற உயிர் மற்றும் மாங்கல்ய ஸ்தானமும் 12ஆம் இடம்ங்கிற அயன சயன சுகம், அதாவது கொலைக்கெல்லாம் சொல்லணும்னா படுக்கை சுகஸ்தானம், இந்த இடங்களில் பாவகிரகங்களில் தான் இதெல்லாம் பாதிக்கப்படும்னு அர்த்தம். ஸோ பாதிக்கப்படும் என்பதுக்கு தான் தோஷம்னு பேர் வச்சுட்டாங்க. தோஷம்ங்கிறது நம்மளோட தமிழ் வார்த்தை கிடையாது, அது சமஸ்கிருத வார்த்தை. இது தமிழ் வார்த்தையில் சமஸ்கிருத வார்த்தை. தமிழில் வந்து பங்கம்னு பேர்.